ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான பூண்டு குழம்பு செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசி இல்லாதவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐகான் பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வறுத்த உடனே 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா 2 நாள் ஆனாலும் இந்த குழம்பு வீணாக போகாது. இப்போ எண்ணெய் சூடானவன் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்குங்க. பூண்டு வதங்கின பிறகு 1/2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாக வதங்குறதுக்கு. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த பொருளை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சிருங்க தண்ணி ஊற்றாமல். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊறின பிறகு கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கத்திரிக்காய் பொடி பொடியாக நறுக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிடுங்க. கத்திரிக்காய் ஏன் சேர்க்குறோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காகவும் குழம்பு கொஞ்சம் கூட வரும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி கழுவின தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ண பிறகு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. 10 நிமிஷத்துக்கு பிறகு குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நாட்டு சக்கரை 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமான டேஸ்டான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.